இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோஸ் எங்கே காமிக்கிறாங்க, அவன் இப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே அவங்க அம்மா கால் பண்ணி, நீ எவ்வளோ நாள் வந்துட்டு இப்படியே என்கிட்ட மறைஞ்சிட்ருப்ப, மரியாதையோட இன்னைக்கு கோடலில் போய் நான் சொன்ன அந்த பொண்ணை மீட் பண்ண அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. காலை கட் பண்ணி விட்டான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ், எவ்வளோ நாளைக்கு இப்போ ஹோட்டலில் வந்து நீங்கள் இப்படி மறைஞ்சிட்ருக்க போகிறீங்க, எப்படினாலும் போய் நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும், உங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும், ஏன் நீ சொல்ல போறியா அவங்களுக்குன்னு கேட்டதோ, நான் உங்களோட அசிஸ்டன்ட், நான் ஏன் பாஸ் அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் ரிசாவை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா அங்கே ஒரு பர்சன் கூட வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன பேபி அவசரம், நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொன்னதும் அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்ற இடத்துக்குலாம் அப்படியே போயிட்டுருக்கான். அங்கே வெளியே போனால் பார்த்தா அங்கே நிறைய லேடிஸ் அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா அவனோட ஒய்ஃபுமே அங்கே இருக்காங்க போல். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் கண்ணை வந்து கலட்டி என்ன முன்னாடி பாருங்களேன் அப்படின்ட்டு சொன்னதுமே அந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கண்ணை கலட்டினா அவங்க ஒய்ஃப் வந்து நின்றுட்டுருக்காங்க. எனக்கு தெரியும்டா நீ என்னை சீட் பண்ணிகிட்ருக்கன்னு அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நான் பாவமீன் உனக்கு வாழ்க்கை கொடுத்தா நீ என்னவே வந்துட்டு ஏமாற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே, நீ என்ன தப்பாக நினைக்காத பேபி, இவ தான் என்னை செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்றத சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை பாவம் போட்டு அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் இவனை நல்லா போட்டு அடி வெளுத்துங்க அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அவன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்ருக்கான். வேகமாக போய் அங்கே வந்து மோதுனதுமே, யார் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக இப்போ என் மேலே கையை வச்சிங்கன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க. நீ இப்போ மரியாதையோடு வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நான் வந்து உனக்கு நிறைய வந்துட்டு காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்கு வந்துட்டு என்ன தேவையோ எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு பிளாக் கார்டை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இதில் வந்துட்டு காசு எவ்வளோ வேணாலும் நீ எடுத்துக்கலாம், உனக்கு நாளைக்கே நான் வந்துட்டு 5 மில்லியனுமே கொடுத்துடுறேன், நீ என்னோட ஒய்ஃபாக வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறா. நீ நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் நான் கிடையாது, நான் வந்துட்டு அப்படி தப்பான வேலை பண்ணுறவளாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், யார் சொன்னது ஒன்று தப்பான வேலை பண்ண சொல்லி, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற சொன்னதும், என்ன இவனுக்கு ஒய்ஃபே இல்லையா இல்லை சும்மா நடிச்சிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த கார்டை வாங்கிக்கோ அப்படின்ற சொன்னதும், நான் சின்ன ஒரு ஆக்ட்ரஸ் தான்ப்பா, நீ நினைக்கிற லெவலுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே, இதுக்கு ஓகேனா நீ வாங்கிக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு அந்த கார்டை வாங்கும்போது அந்த வந்துடுறாங்க. எதுக்காக பேபி நீங்கள் இவ்வளோ நேரமாக என்னை பார்க்க வரலன்னு சொன்னதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட், நீ வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்காக என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிருது. என்னது ஹஸ்பண்ட், அவர் அப்படிலாம் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண மாட்டார் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ உண்மைதான் சொல்லிச்சேக்கா, இவ்வளோ தான் நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அவங்க அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தான் மேரேஜ் பண்ணணும், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின், என்னோட ஹஸ்பண்ட் மேலே நீ கையை வைக்கிற வேலை வச்சுன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு எங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கொடுத்த காசை விட அளவுக்கு அதிகமாக அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவள் அதெல்லாமே பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததுமே இவ கையை பிடிச்சிட்டு என் மேலே கை வச்சேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது, கண்டிப்பாக அவர் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ, என்னோட அம்மா சொன்னாங்கன்னா நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னது உன்னோட அம்மாட்ட சொல்லி நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு நல்லா ஆக்டிங் பண்ண, இதே மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. கொடுத்த காசை எப்போ திரும்ப கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரம் கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே இங்கே கேட்டா, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. பிறகு அவங்க அம்மாட்ட அந்த ஷீப்பை இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அதை எப்படி அவன் வந்துட்டு என் பேச்சை மீறி வேற ஒருத்தையும் போய் மேரேஜ் பண்ணுவான், கண்டிப்பாக இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ தான் என்னோட வீட்டு மருமக அப்படின்றத சொன்னதும் அவன் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக சொல்லிட்டு அங்கே அழுது ட்ராமா பண்ணுறா. நான் இப்போவே வந்துட்டு அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி அவள் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆளாக இருக்கா, எப்படியோ வந்து செடியூஸ் பண்ணி தான் அவங்க பையனை மயக்கி கைக்குள்ளே வச்சிருக்கா அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் உன் பக்கம் தான் இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு உடனே அவனுக்கு கால் பண்ணிவிட்டு, ஓ இஷ்டத்துக்கு நீ யாராச்சும் மேரேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் சொல்கிற பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும், அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத,
பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போவே நம்ம போய் ஆகணும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, ஆன்ட்டி அவள் ஒர்க் பண்ணுற பிளேஸுமே எனக்கு தெரியும், நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாமான்னு சொன்னதுமே, கண்டிப்பாக இப்போவே போய் அவளை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கே கஃபேல அவங்க ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஜாப் எனக்கு கிடைச்சிருக்குப்பா, எனக்கு 5 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்டை காமிச்சதுமே, நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன சொல்லிட்டு இருக்கோ, உண்மையிலே வந்துட்டு பெஸ்ட்டு தான்ப்பா இது உனக்கு அப்படின்றது அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட கஷ்டமேலாம் நீங்கிரும், நீ வந்துட்டு உண்மையிலே அந்த பர்சன் என்ன ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, அவன் வந்து காசு கொடுக்குறான், ஸோ அவனுக்காக நான் ஜாப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அவங்க 2 பேருமே உள்ளே வந்ததுமே அங்கே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஏன்னா அவங்க அம்மா வேற அவள் கூட்டிகிட்டு வந்துட்டா போலே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆனதும், அவங்க ஃப்ரெண்டு யார் இதுன்னு சொல்லி கேட்டதுமே, அவள் தான்ப்பான்னு சொன்னதுமே அப்போ அவங்களும் கத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அவன் ஃப்ரெண்டு போயிட்டு, இது ஒன்றும் ஃபிஷ் மார்க்கெட் கிடையாது நீங்கள் கத்துறதுக்கு, நீங்கள் வந்து மெதுவாக பேசுங்க அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க அம்மா வேமாங்க வந்துட்டு, நீ எதுக்காக என் பையனை வந்து செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் தான் என்னோட மதர் இன்லாவா, நானுமே அவருமே ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதும், இவள் வந்துட்டு உன் ட்ராமாவெல்லாம் நிப்பாட்டு, நீ என்ன நடிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், காசுக்காக நீ அவரை செடியூஸ் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இழிவாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின், நீ தேவையில்லாமல் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு நடுவில் வரவிட வைக்காத, நானும் அவர் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறா. உங்கள் பையனை நான் ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுமே, ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் கிடையாது, என்னோட மருமக ஷீதான்னு சொன்னதும், ஆனால் உங்கள் பையன் வந்து என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு, அதை எப்படி வந்துட்டு உங்களை போய் வந்துட்டு மேரேஜ் பண்ண வந்து ஒத்துக்குவார் நீங்கள் சொல்கிறவங்களன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நீ போய் எனக்கு ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் காஃபி கொண்டு வந்து அங்கே கொடுத்ததுமே அங்கே 1 லட்சம் வந்துட்டு செக்கை கையில் போட்டு கொடுத்துட்டு, இந்த காசை நீ எடுத்துக்கோ, நீ வந்துட்டு தேவையில்லாமல் என் பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் பேசாமல் இந்த காசை எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறா, அவங்க ஃப்ரெண்டு என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கா, அவன் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்துட்டு இதை விட ரொம்ப பெருசு, ஸோ வந்துட்டு இது மேலே உன் ஆசையில் வைக்காத அப்படின்றத சொல்கிறா. அவள் நீ என்ன வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, காசுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன், காசு எடுத்துகிட்டு போய்கிட்டேருன்னு சொன்னதுமே, என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு நான் ஏன் போகணும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ, நம்ம என்ன வந்து நினச்சதை விட ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க ஃப்ரெண்டு இவ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, தேவையில்லாம உளறிடாத அப்படின்றத சொல்கிறா. இவ கோவப்பட்டு அடிக்க வரும்போது வேமா நம்ம ஹீரோ வந்து கைப்பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இவ தான் என்னோட ஒய்ஃப், நான் இவ்வளோ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் வந்துட்டு எப்பயுமே நான் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு அவங்க டைலாக் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவன் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பேபி பாருங்க, இவங்க வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்படியே ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ, அம்மா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நான் அவளை விட்டு யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன், அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதும், உனக்கு அம்மாவை பற்றி கவலை இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே, அம்மா உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா இப்படி நடிக்கிற வேலையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ற சொன்னதும், திரும்ப அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எனக்கு என்னானாலுமே நீ கவலைப்பட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப்ட்ட மாட்டி விட்டு அந்த பர்சன் ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிகிட்டே வர்றான். அதை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு வேகமாக மறைச்சி வந்து நின்றுக்கிறான். ஐயோ அவன் வந்துட்டு இருக்கான், பின்னாடி திரும்பாதீங்க, நான் வந்து மாட்டிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அது யாருன்னு சொல்லிட்டு அந்த பையனுமே பார்க்குறான். பட் ஆள் வந்துட்டு சரியாக தெரியாமல் இருக்கோமே, அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இந்தாங்க அந்த காஃபியை குடிங்கன்னு கொடுக்கும்போது வேகமாக அவங்க காஃபியை பிடிங்க இங்கே கீழே தள்ளி விட்டுறாங்க. ஸோ சவுண்டை கேட்டுட்டு அவன் வந்து திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் வேகமாக அதை குனிஞ்சு எடுத்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும், உங்கள் காலில் குத்திரக்கூடாதுல்ல அதனால தான் எடுக்கிறேன்னு சொன்னதும், பார்த்தையில் வேலைக்காரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவளையே வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரப்போற, சீதா என்னோட மருமக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கையில் அடிபட்டுறது. நம்ம ஹீரோ பார்த்து வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே வந்து ஒரு வெயிட்ரஸ் போயிட்டு இருக்கோமே, அந்த ஸ்ரீ வேணுனே அவங்க காலை தள்ளி விட்டு நம்ம ஹீரோயினை விழுக வைக்க பார்க்குறான். நான் ஹீரோ வேகமாக பிடிச்சி அவளை வந்து காப்பாற்றிடுறான். இதில் அவங்க 2 பேத்துக்குமே ஆக்சிடென்ட்டாக வந்து கிஸ் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, இது என்னோட ஒய்ஃப், நான் வந்துட்டு காப்பாற்றி இவளுக்கு கிஸ் கொடுப்பேன், அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யார் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். அம்மாவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பப்ளிக் பிளேஸில் எப்படி நடக்கிறோன்றது கூட உங்களுக்கு அசிங்கம் தெரியலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஆன்ட்டின்னு அவ சொல்கிறா. அவங்க உடனே சரி உனக்கு நான் 3 months டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு என்னோட வீட்டோட மருமகள் ஆயிடலாம், இல்லைனா நீ வந்துட்டு கண்டிப்பாக என்னோட பையனை விட்டுட்டு போகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அந்த சேலஞ்சை வந்துட்டு ஒத்துக்கிறா. ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. ஒருவேளை வந்துட்டு இவ எப்படியாச்சும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா என் வாழ்க்கை என்ன ஆகுறது, ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ எப்படியாச்சும் இங்கேருந்து விரட்டி விடணுமேன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு போகிறா. ஆன்ட்டி நீங்கள் ஏன் இப்படி வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னதும், நீ வேறு அந்த 1 monthல அவனை விட்டுட்டு போக வைக்கிறேன்னா பாரு இல்லையான்னு பாரு, ஏன்னா அவளை நான் என்ன பாடுபடுத்த போகிறேன் பாரு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ
நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் அங்கே வந்துடுறான். நில்லு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசும்போது அப்போ அவங்க 2 பேருமே அதை பார்த்துடுறாங்க. என்ன வந்து நடந்துட்டுருக்கு, இந்த ஆள் யார் அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன என் பையனை வந்து விட்டுட்டு நீ இவன் கூட பின்னாடி சுற்றலான்னு பார்க்குறேன்னு சொன்னதும், ஆன்ட்டி நான் தான் சொன்னேன் இவ கேரக்டரே சரியில்லாதவ, இவங்களை வந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்ட போய் உனக்கு நான் டபுளா கூட வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், மரியாதையோட இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவனை அங்கே பிடிச்சி தள்ளி விட்டா. அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பண்ணிட்டு இருக்கா, நீங்களாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, வந்துட்டு இவளை அடி வெளுத்து விடுங்கன்னு சொல்லும்போது, ஆன்ட்டி இவங்க வந்துட்டு தப்பாக வந்துட்டு என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இவன் வந்துட்டு காசுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னால என் வாழ்க்கையை நரகமாயிடுச்சுன்னு சொன்னதும், இவளுக்கும் அவனுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு இவங்களுக்குள்ள ஃபைட் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே அங்கே அவனை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ற சொல்லிட்டு வேமா பிடிச்சி எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அங்கே வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ அந்த சிசிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. இது என்னோட ஒய்ஃப், நீ இதுக்கப்புறம் இவ்வளோ தொந்தரவு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோ தன்னோட ஐடென்டிஃபை வந்து சொன்னதும் அவ்வளோதான் அவனுக்கு அங்கே பயமாயிருது. ஐயோ சார் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் ஏதோ தப்பாக நடந்து போச்சு, இது உங்கள் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாரி சொல்லிட்டு போனதுமே அவங்க அம்மா எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட முன்னாடியே வந்துட்டு எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்ற சட்டி கேட்டதும், அம்மா நீங்கள் வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து டைம் கொடுத்துட்டீங்க, ஸோ அதுக்குள்ளே நாங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம், அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. இதுக்கப்புறம் நீ தனியாக வந்து இருக்கக்கூடாது, உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற சொன்னதும், நீ வந்துட்டு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ எப்போ கூப்பிட்றே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீ பயப்படாத நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த வேலையை பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு பேமெண்ட்மே அப்படின்ற சொல்லிட்டாங்க. அவங்க ஆசை கொடுக்குறான், உனக்காக நான் கார் அனுப்பி வைக்கிறேன், நீ வந்துருன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவை கிடையாது, நானாகவே வந்துடுறேன், நீ அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணி விட்டுரு அப்படின்றத சொல்கிறா. இவ எவ்வளோ வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் சரி, இவன் மேலே வந்துட்டு நான் லவ்வில் மட்டும் விழுகக்கூடாது, என் பக்கத்தில் நெருங்கியுமே போகக்கூடாது, நான் காசுக்காக ஒர்க் பண்ணுறேன், அந்த வேலையை மட்டும் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் வந்துட்டு இவர் யாரையுமே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டதே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, இப்போ என்ன பாஸ் உண்மையிலேயே கூப்பிட்ருக்கீங்களான்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே அவருக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிளம்பி வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே சில பசங்களாம் வர்றாங்க. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ என்னடா பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. இவனோட நேம் வந்து லீ. என்ன வந்துட்டு இங்கே வந்திருக்க, யாரை செட்யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு, என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அவளை பிடிச்சி அங்கே தள்ளிவிடும் போது நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிடுறான். நல்லா தானே நீ இருக்க அப்படின்றத சொன்னதுமே நான் நல்லா இருக்கேன்னு அவள் சொல்கிறா. நீ எவ்வளோ தைரியம் தான் அவன் மேலே கை வைப்பா, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்காம விடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் என்னோட பிரதர் மாதிரி அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ நீ வந்துட்டு எதுக்கப்புறம் அவளை வந்து தொந்தரவு பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் என்னமோ பெரிய வந்துட்டு ஆள் மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். என்னோட பாஸ் ஷாவ் வந்தால் உன் நிலைமை என்னாகும் தெரியுமான்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு கூப்பிட அவனை பார்ப்போம் அப்படின்றத சொன்னதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஷாவுமே வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஷாவ் வந்து பயங்கரமாக வந்துட்டு இவனை போட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் அந்த லீயவே போட்டு அரைஞ்சிட்டு என்ன தைரியம் தான் யார்கிட்ட போய் நீ வந்து உரனை எடுத்து வச்சிருக்க, உன்னால் ஏன் நிலைமை நான் வந்து நாசமாக போகிறதுக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இவன்ட்ட சொல்லி வச்சிருங்க, வார்த்தைகளை பார்த்து பேச சொல்லுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக இவனுக்கு வந்துட்டு நடக்கிறதே வேறு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவன் வந்து மிரட்டான். அவருமே வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாரு. பாஸ் போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இதுக்கப்புறம் மூஞ்சில் முடிச்சிடாத, நீ வந்து ஏன் பொழப்ப கெடுக்க பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு போகிறாரு. அவன் பார்த்தா பயங்கரமாக அடிபட்டு போய் அங்கே யார்ட்டையோ கால் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்கான். என் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாமே காரணம் அவ தான் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ வந்துட்டு இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் இது என்ன பெரிய ஹெல்ப், நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, இதுக்கப்புறமே நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறான். நானுமே வந்துட்டு உனக்கு இந்த ஆக்டிங்கில் வந்துட்டு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவனோட ரூமுக்கு அங்கே போகும்போது அவன் பார்த்தா பக்கத்தில் அவளோட சூட்கேஸ் எடுக்க வந்திருக்கான். இவன் கிஸ் தான் பண்ண வரான்னு சொல்லிட்டு இவன் கண்ணை க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கா. வேமா வந்துட்டு அசிங்கமாக போயிட்டு அங்கே வந்துட்டு ஓடி இருந்திருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே என் மானமே போச்சு, இப்போ அவன் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு
இருப்பான். நான் வந்து எதுக்காக இப்படி இடியட் மாதிரி வந்து யோசிச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நான் வந்துட்டு போய் அவன்கிட்ட கொடுத்து சைன் வாங்கி ஆகணும், இல்லைன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் அங்கேருந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவன் அங்கே பார்த்ததுமே இன்னுமே அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. கடவுளை என்னை ஏன் இப்படி வந்துட்டு வசமாக மாட்ட வைக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நம்ம 2 பேருமே இங்கே இருக்கோம், நான் அதுக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கண்டிப்பாக தேவையில்லையா, ஸோ நான் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து அதில் எழுதிட்டேன், அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக இங்கே இருக்க முடியும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அது பெரிய மேட்டராகவே தோணலை. சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுமே இங்கே சைன் பண்ணிடுறான். உனக்கு ஹாப்பி தானேன்னு சொன்னதுமே ஆமாம் ஹாப்பி தான் சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிடுறா. போயிட்டு அப்பா சாமி அவன் வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இப்படியே பக்கத்தில் போனேன்னா நான் லவ்வில் விழுந்துருவேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஆனால் நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது, நான் வந்துட்டு இங்கே மணியை வந்து கொடுத்து வந்து இங்கே நடிக்க தான் வந்திருக்கேன், அவன் என்னோட பாஸ் அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா அங்கே கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. நீ என்ன தைரியம் தான் உன்னோட பிரதரை போட்டு இந்த மாதிரி அடிக்க வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இவளோட பிரதர் தான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்கள் பையன் தான் தேவையில்லாமல் வந்துட்டு என்கிட்ட வம்பு வளர்த்தான், அதனால தான் இப்படி அடிபத்திருக்கான்னு சொன்னதும் நீ மரியாதையோட ஃபேமிலிக்கு எப்போ காசு கொடுக்க போகிற, செலவுக்கே காசு இல்லைன்னு சொன்னதும் நான் ஏன் காசு கொடுக்கணும், நீங்கள் தான் இவன் உறவே வேணான்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்களே, உங்கள் பையன்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ ஏதாச்சும் பேச மாற்றலான்னு மட்டும் பேசாத, மரியாதையோட காசை கொடுன்னு சொன்னதும் அப்படிலாம் காசு கொடுக்க முடியாதுன்னு அவள் சொல்கிறான். உன்னோட பிரதருக்கு மேரேஜுமே கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம், அதுக்குமே வந்துட்டு காசுலாம் தேவைப்படுது, நீ தான் செலவு பண்ணணும், எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு அனுப்பி விடுன்னு சொன்னதும் என்னது நான் அனுப்பிவிடுவா, உங்களுக்கு எப்பயாச்சும் என் மேலே அக்கறை இருந்திருக்கா, எப்பயுமே உங்கள் பையன் தானே ஊறுகிறீங்க, பேசாமல் வந்துட்டு உங்கள் பையன்கிட்டே கேட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க உறவே கிடையாதுன்னு சொல்லி அங்கே ஃபோனையுமே கட் பண்ணி விட்றா. அவளுக்கு கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணி வெளியே போகணும் நீ கிளம்பிவான்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் காரில் அவன் கூட போயிட்டுருக்கும்போது அவன் ரொம்ப அமைதியாகவே வரதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டுருக்கா, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு எப்பயுமே தனிமையில் தான் இருக்கேன், அந்த சின்ன குழந்தைகளை கிடைக்க வேண்டிய பாசம் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் அவன் தலையை தறி கொடுத்துட்டு நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன் சொன்னதுமே இப்போ ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி எடுத்து விட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, நம்ம ரூல்ஸில் வந்துட்டு எழுதியிருக்கு ஓகே தானே அப்படின்றத சொல்கிறா. இப்படி பண்ணி நான் தேவையில்லாமல் உங்கள் மேலே லவ்வில் விழுக வேண்டியதாக இருக்கும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இதனால யாராச்சும் லவ்வில் விழுவாங்களா அப்படின்றத சொல்கிறான். பட் ஆனால் ஹீரோயினை வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதுமே என்ன மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு காசு வச்சுருக்கீங்க பணக்காரவங்க அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம், என்கிட்ட வந்து என்ன இருக்குது, ஸோ டெய்லியுமே தன்னோட லைஃப்பை நடத்துறதுக்கு கஷ்டப்படுறவ தன்னை வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆக்கிக்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவன் அங்கே ஒரு பப்புக்கு தான் பார்ட்டி கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து பர்த்டே போல் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த மினிக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு எனக்கு என்னமோ இங்கே அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது, நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த பக்கம் போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு இப்போ வந்துட்டு இங்கே இருக்கான்னு தெரியல, அப்புறம் ஏன் நீ உன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்த, மினிக்கு கஷ்டமாக இருக்காதான்னு சொன்னால் அவள் வந்து கஷ்டப்படுறான்றதுக்காக என்னோட ஒய்ஃபை ஏன் நான் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து நல்லா கேம் விளையாண்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற போட்டி வச்சு அவனை தோக்கடிச்சு அவனவே ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டே இருக்கா. சரி ஓகே நீ வந்து சொல்லு மினி யார் அப்படின்றத கேட்டதும் அவன் எங்களோட ஸ்கூல் மேட், அவள் வந்து ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாருமேன்னு சொல்கிறான். சரி அவருக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டதுமே நான் அதை மட்டும் சொல்லவே மாட்டேன், நான் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், தேவையில்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வந்துடும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே மயக்கமாயிடுறான். மினி அங்கே வந்துடுறா. நான் வந்து உன் கூட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்து அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காத, சின்ன வயசுலேருந்தே நானும் அவரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், அவர் எனக்கு தான் சொந்தமானவர் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீ என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அவர் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே நான் அப்ராடுக்கு படிக்க போன வாசி தான் எங்களோட வந்து பிரேக்கப் ஆயிருச்சு மேரேஜ், ஸோ நீ வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு கனவு கண்டுட்ருக்காத, அவர் வந்துட்டு சும்மா உன்ட்ட ஒரு கேமர் தான் விளையாண்டுட்ருக்காரு, அவர் திரும்ப என்கிட்ட வந்துருவாருன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா, அப்படின்னா நீ வந்துட்டு போய் உடனே உன்னை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும் சொல்கிறா. நான் வந்துட்டு இங்கே எல்லாமே ஏற்பாடு பண்ணி தான் வந்திருக்கேன், இங்கே எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே இல்லை, ஸோ வந்துட்டு நானாக கீழே விழுந்துட்டு நீ தான் என்னை தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு உன் மேலே பழைய தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க, உன்னையுமே அவன் விட்டுருவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டேவும் அடிப்பாவி இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே, எத்தனை வருஷம் கழிச்சு கூட இதே மாதிரி கேவலமான ஐடியாவாக சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் வந்துட்டு பண்ணி நீ அவனை போய் அடைஞ்சிட போறியா, அவன் நம்ப போகிறானா, நான் வந்துட்டு உண்மையை சொல்லவா, நான் அவனும் லவெல்லாம் பண்ண கிடையாது, சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா.
சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீ வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிக்கோ. அவர் வந்துட்டு உன்னை பார்த்து உருகிற லெவலுக்கு நீ ஆக்டிங் பண்ணு. உடனே என்னோட இந்த வருங்கால ஒய்ஃபுக்கு உன்னோட கிட்னி தான் வேணும்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ணட்டும். நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் என்னை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணட்டும். ஸோ உனக்கு வந்துட்டு கிட்னி கிடைக்கிற மாதிரி அங்கே ஆக்டிங்கும் பண்ணிடுவோம். இதனால் வந்து எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிரும்லன்னு சொல்கிறா. கேட்டுட்டா, ஐயோ இதெல்லாம் வேணாம்ப்பா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னு நான் செகண்ட் ஐடியா சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து நான் ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அதில் நீ ட்ரக்கை கலந்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் வேற ஒரு பர்சனை உள்ளே அனுப்பி விட்டுட்டு அவனையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துரு. அவன் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்கும்போது பார்த்தீங்கல்ல இவளோட வந்து நிலைமையை இவன் என்ன மாதிரி வந்து வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏந்தி என் மேலே பழைய போட்டுருன்னு சொன்னதுமே ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா உன்னோட வந்து மரியாதையை கெட்டு போயிடும்னு சொன்னதும் அடிப்பாவி இவ்வளோ தூரத்துக்கு நல்லவளாக இருந்தேன்னா எப்படி வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு நீ வந்து கரெக்ட் பண்ண முடியும். உலகத்தில் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை ட்ராமா சீரியலை பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. ஓகே தேர்ட் வந்து நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். பேசாமல் நீ வந்துட்டு 2 பேரையுமே கிட்னாப் பண்ண வச்சிரு. அப்போ யாராச்சும் ஒருத்தவங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லும்போது உன்னோட ஹஸ்பண்ட் காசை கொடுத்துட்டு நான் என்னை வந்து காப்பாற்றாமல் உன்னை காப்பாற்றுற மாதிரி உன்னோட ஆக்டிங் இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு கடவுளை நான் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன், என்னால் அது முடியவே முடியாது, அதில் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் ஆகி போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப நல்லவளாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு எதுவுமே ஒத்து வராது அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி பேசாமல் நான் லாஸ்ட்டாக ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. நீ வந்துட்டு அவனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. அதுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுறேன். செடியூஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு திரும்ப இவனை வந்து உன் மேலே லவ்வில் விழுக வச்சிரு. இத்தனை வருஷமாக இவனை லவ் பண்ணிட்டு இருந்தானா திரும்பவுமே வந்துட்டு அந்த லவ் கண்டிப்பாக அவங்க கூட வந்து இருக்கிறப்ப அவனுக்கு வரதானே செய்யும். ஸோ 2 பேருமே ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிருவீங்கன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறா. இங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு உன்னோட ஒய்ஃப் பயங்கரமான ஆளுப்பா, கேம் விளாட்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்னவே குடிக்க வச்சிட்டான்னு சொன்னதுமே எனக்கு தெரியுமே அவள் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு அவன் சொல்கிறான். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு மினிக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தால் கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சு ஏன் நீ கூட்டிகிட்டு வந்த, நீங்கள் 2 பேர் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க. நான் எப்போ அவளை லவ் பண்ணேன், என்னோட ஃபேமிலியில் வந்துட்டு எனக்கு அவளை வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ அதனால் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம் அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு நான் எப்பயுமே அவளை லவ் பண்ணதே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு அங்கே நம்ம லிசாவை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து என்கிட்ட எதையுமே சொல்லலை, நானுமே கேட்கல. ஸோ நீங்கள் இப்போ பேசின எல்லாத்தையுமே இப்படியே மறந்து போயிருங்க. தேவையில்லாமல் அவளை பற்றி என் கூட சேர்த்து வச்சு இதுக்கப்புறம் பேச வேலையெல்லாம் வைக்காதீங்க. நான் என்னமோ அவளை லவ் பண்ணி ஏமாத்தின மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேங்க. எப்போ வந்துட்டு நான் அவளை லவ் பண்ணேன் அப்படின்ற சைட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே நீ வந்துட்டு கோவப்படாத. உன்னோட ஒய்ஃப் இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ அவளுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வேணாமா, நாங்கள் அதுக்கு வந்துட்டு பக்காவாக ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் மினியை பார்த்தா அவகிட்ட அங்கே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு உன்னை எப்படிலாம் பேசிட்டேன்னு தெரியுமா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ற சொன்னதும் இதில் என்ன இருக்குது, நீ வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தேன்னா எனக்கு ஓகே தான், எனக்கு வந்துட்டு ப்ராப்ளமே இல்லை, நான் சும்மா ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அங்கே பார்த்தா அவங்க சூப்பராக வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ உன்னோட ஒய்ஃப் வரும்போது இந்த பொக்கேவை கொடுத்துட்டு நான் வந்துட்டு உண்மையிலே உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க கால் பண்ணி ஹீரோயின்ட்ட பேசும்போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டு முடியாமல் இருக்காரு, உடனே வாங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே மினி வந்து என்னாச்சுன்னு கேட்டதுமே இந்த விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா பண்ணி பேசாமல் இப்போ நீ அவரை போய் காப்பாற்றுறதுக்கு போ, அவர் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை வந்து பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுவார், அவருக்கு வந்துட்டு உண்மையில திரும்ப லவ் வரதுக்குமே சான்ஸ் இருக்கும். ஸோ 2 பேருமே ஒன்று சேர்ந்துடலான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரிப்பா ரொம்பவே தேங்க்யூ நான் இப்போவே போகிறேன் அப்படின்றத செட் அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதாச்சும் சொதப்பி வச்சிடாத, பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்லுவான், ஆனால் இதெல்லாம் பேசுகிறதுக்கு வராதன்னுட்ருப்ப, அந்த பொண்ணு வந்த உடனே நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட சாகிற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி நீ இன்னைக்கு வந்துட்டு அவளை மேரேஜுக்கு ஒத்துக்க வை அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. மினி அங்கே வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே அவன் வந்திருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் எனக்காக தான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த பொக்கையை வாங்க போகும்போது நம்ம ஹீரோ அந்த பொக்கையை தூக்கி கீழே எரிஞ்சிட்டு உன்னை யார் இங்கே வர சொன்னது, நான் லீசாவை தானே வர சொன்னேன், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தேவையில்லாமல் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவர் ரொம்ப ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ லீசாட்ட என்ன சொல்லி வச்சேன்னு சொன்னதுமே நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. இதனால தான் அவள் வரலையான்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா, நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற சொன்னாலுமே இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நான் ஒன்று வர சொன்னால் நீ அவ்வளோ அனுப்பி விடுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதுக்காக நீங்கள் இப்படியே வந்து அவளை போய் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க, பாவம் அழுதுட்டு இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அங்கே போயிட்டு அவகிட்ட நீ ஏன் இப்படி வந்து அழுதுட்டு இருக்க, எந்திரி உனக்கு உட முடியாமல் போக போகுதுன்னு சொன்னதுமே அவர் இப்பயுமே என்கிட்ட கோவமாக தான் பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு கொஞ்சம் கூட மன்னிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னை வந்துட்டு மன்னிக்கவே
மாட்டாரா, என்னை ஏற்றுக்கவே மாட்டாரான்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு எல்லாமே சரியாகணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது, நான் இருக்கேன்ல, என்னால் கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் கண்டிப்பாக வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளங்க சமாதானப்படுத்துகிறா. 2 பேருமே கிளம்பி போயிட்டுருந்தா, நம்ம ஹீரோயின் அவன் கோவமா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பேசி பார்க்குறா. பட் ஆனா அவன் ரொம்ப டென்ஷனா இருக்கான். நான் வந்து உன்ன கூப்பிட்டா நீ அவள அனுப்பி வைப்பியா? எனக்கு அவளுக்கு எதுவுமே கிடையாது. நீயா தப்பா ஏதாச்சும் புரிஞ்சுட்டு நீ வந்து கனவு கண்டுட்டு பேசிட்டு இருக்காத அப்படின்ட்டு சொன்னதும், இன்னைக்கு வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க தானே, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு. அதை கிளியர் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே, என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்போ அவளை போய் லவ் பண்ணேன்? நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்னோட வீட்டில் வந்து பார்த்த பொண்ணு தான் அவ. வேற ஒன்றும் கிடையாது. அவங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே அவள் வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்கப்பா, 2 பேர் லவ் பண்ணால் மிஸ்டேக்லாம் வரதான் செய்யும், நீ வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலன்னு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. மரியாதையோட காரை விட்டு கீழே இருங்க அப்படின்றத சொல்லிடுறான். அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எப்படி நீ இறக்கி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டுங்க ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. நம்ம ஹீரோ இப்படிப்பட்ட அறிவுகிட்ட ஜென்மத்தை போய் நீ எனக்கு வந்துட்டு எப்படி லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டு இருந்தா அவள் பாட்டு கோமா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனதுமே அவள் எங்கே வந்து போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நீ ஃபாலோ பண்ணி எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு, அவள் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான்றதை அவன் சொல்கிறான். பிறகு பார்த்தா அவங்க மினியை போய் தான் மீட் பண்ணுறா. இப்போ மினி வந்து இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற சொன்னதுமே நான் ரொம்ப சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சரி நான் கொண்டு வர சொன்னதெல்லாம் எங்கன்னு கேட்டதுமே இந்த என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு நான் வந்து அவனை ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி கொடுத்தப்போ போட்டுக்கிட்டதுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக நீ வந்துட்டு அதை எல்லாமே போட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு அவன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவன் மெய் மறந்து போயிடுவான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு சீன்மே யோசிச்சு பார்க்குறா. இந்த பார்த்தியா இத்தனை வருஷமாக நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நான் பத்திரமா வச்சுருக்கேன், இது எல்லாமே நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் தன்னோட லவ்வை வந்து வெளிப்படுத்தும் போது அவன் ரொம்ப அப்படியே எக்ஸைட் ஆகிட்டு நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அவன் நினச்சி பார்த்துட்டு இதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்க போகுது, கண்டிப்பாக நீ அது வாசி எல்லாத்தையுமே வந்துட்டு சரியாக வந்துட்டு பண்ணிடணும், உன்னோட லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக அமையும் அப்படின்றத சொல்கிறா. அங்கே மீனிக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிருது. நான் சொல்கிற மாதிரி பண்ணு கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் இப்போவே வந்துட்டு அந்த ஹோட்டலில் எல்லாமே வந்துட்டு புக் பண்ணிடுறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட்ட கால் பண்ணி வந்து பேசின உடனே மரியாதையோட ஃபோனை வச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு கட் பண்ணி விட்டதுமே பார்த்தேன் அவன் என்கிட்ட பேசவே மாட்டான், எப்படி போய் என்னை மீட் பண்ண வருவான்னு சொன்னதும் நீ கவலைப்படாத அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து வெளியே அவங்க போயிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி அவனை எப்படியாச்சும் வந்து நான் சரிப்படுத்தி அந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் 2 பேர்த்து ஒன்று சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கான். அங்கே அவனுக்காக வந்துட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அவனை சாப்பிட சொன்னதுமே ஹீரோக்குமே அங்கே ரொம்ப வந்துட்டு என்னமோ மாதிரியே தோணிட்டுருக்கு, என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நீ வந்துட்டு என்கிட்ட ரொம்ப கோவமாக பேசுன இருந்தாலுமே நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடறேன் ஓகேவா, இப்போ என் மேலே வந்துட்டு உனக்கும் கோவம் இருக்கக்கூடாது நானுமே உன் மேலே கோவப்படலை, நம்ம 2 பேருமே சேர்ந்து நாளைக்கு வந்து ஹோட்டலில் போய் ஒரு டின்னர் சாப்பிடலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக போய் சாப்பிடலாம் அப்படின்றத சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க மேலே மாடிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவள் ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி ரைஸ் ஆகிட்டு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் வந்துட்டு ஜஸ்ட் அவன்கிட்ட வந்து ஆக்டிங் தான் பண்ணிட்டுருக்கேன், அவன் என்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, நானாகவே வந்துட்டு அவனை வந்து லவ் பண்ணுறானோ என்னமோன்னு யோசிச்சுட்டு என் தலையில் நானே மண்ணெண்ணெய் போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க வந்துட்டு நிறைய பேசிக்கிட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்றது சரியாக எனக்கு கேட்கல. ஆனால் மினியை வந்துட்டு நாளைக்கே ஹோட்டலில் உங்கள் கூட சேர்ந்து ஸ்டே பண்ண வைக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே ஓ இதுக்காக தான் என்னை சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காளா, இவ்வளோ பெரிய வந்து ஃப்ராட் ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக மெய்டு அங்கே சிக்கன் சூப்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் இதை சாப்பிடுங்க உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட போகுது நீங்கள் சரியாகவே சாப்பிடலன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறா. அப்படின்னா நான் இதை வச்சுட்டு போகிறேன் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது வேமா ஓடி வந்துட்டு அவர் எங்கன்னு சொன்னதுமே அவர் ஆல்ரெடி அங்கே வந்துட்டு ஹோட்டல் கிளம்பி போயிட்டாரு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கான மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. சரி ஓகே எப்படினாலும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ஓகே தான், நான் வந்துட்டு என்னோட வேலையை தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அங்கே ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறா. பட் அந்த பொண்ணை இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருக்கா. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா பாரு, இவ தான் வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரெங்க் மேஜ் ஆனவன், நான் ஒன்றும் கிடையாது, ஸோ நான் இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கேன் அந்த வேலையை முடிச்சுட்டு போக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே ரெடியாகி போயிடுறான். அப்போ அங்கே அந்த மினி பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ வருஷமாக நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு யாராச்சும் இந்த பழைய ட்ரெஸ்ஸை இவ்வளோ தூரத்துக்கு பத்திரப்படுத்துவாங்களா, இதெல்லாம் வந்துட்டு என்ன வேலை அசிங்கம் பிடிச்சது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, இது உங்களை மேலே நான் வச்சுருக்க லவ் அப்படின்றத
அவள் சொல்லிட்டு, இந்த பாருங்கள் அந்த பேச்சை விடுங்க, இங்கே பாருங்கள் எப்படி வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு காமிச்சதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் வந்துட்டு நான் என்னமோ உன்னை உருகி உருகி லவ் பண்ணேன்ற மாதிரி சீனெல்லாம் போட்டுட்ருக்காத. உன் மேலே எனக்கு எப்பயுமே லவ்வே கிடையாதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட்டு ஃபேமிலியில் வந்துட்டு ஏற்பாடு பண்ண மேரேஜ் தான். அதுக்கப்புறம் நீயாவே வந்துட்டு அப்ராடுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு. திரும்ப வந்துட்டு லவ் பண்ணுறேன் நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னால் எனக்கு லவ் வருமா அப்படின்றத சொன்னால் நீங்கள் வந்துட்டு நடிக்காதீங்க. லிசாவும் நீங்களுமே வந்துட்டு சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா. நீங்கள் ஏன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே லிசா கால் பண்ணிடுறா. என்னப்பா எப்படியாச்சும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டியா? எப்போ நீ இந்த வீட்டுக்கு வர போகிற? என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் பேக்கிங் பண்ணேன்னு சொன்னதுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஆனால் வந்துட்டு விதி எப்பயுமே வந்துட்டு விளையாட்டை காமிக்க தான் செய்யும். நானும் அவர் எப்பயுமே ஒன்றும் சேர முடியாது. அவருக்கு என் மேலே எப்பயுமே லவ் வராது. அவர் வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்துட்டு திரும்ப என்னோட பேக்கிங் பண்ணிவிட்டு நான் அப்ராடுக்கே போயிட போகிறேன். நம்ம வந்துட்டு விதி இருந்துச்சுன்னா திரும்ப மீட் பண்ணிக்கலாம். ஆனால் நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப தேங்க்யூ சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ அவசரப்படாத, கண்டிப்பாக நான் பேசி அவனை வந்துட்டு உன் கூட ஒன்று சேர்த்து வச்சுறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம், இதுக்கப்புறம் வந்துட்டு அதில் எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃபோனையுமே வச்சிடுறா. ஹீரோயின் இவனே பைத்தியம் ஆயிட்டானா? இப்படி போனப்போ ஏன் வேணான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க மழை பெஞ்சிட்ருக்கு. ஐயோ அவன் வந்துட்டு நனைஞ்சிட்டு இருப்பானேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருந்தா ஹீரோ மலையிலே நனைஞ்சு வந்துட்டுருக்கான். உனக்கு என்ன அறிவு இல்லாமல் போச்சா? எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் டென்ஷன் ஆகி போயிட்டு என்னமோ கான்ட்ராக்ட் படி தான் எல்லாம் நடப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கியே, கான்ட்ராக்டில் எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணி அசிங்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் நீ தான் தேவையில்லாமல் ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்க, நம்ம ஜஸ்ட் ஆக்டிங் தானே பண்ணிகிட்ருக்கோம், மினி எவ்வளோ நல்ல பொண்ணு, அவள் வந்துட்டு சேர்ந்து இருந்தேன்னா நல்லது தானேன்னு சொன்னதும் உனக்கு என்ன தெரியுமா அவளை நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு? எதுவுமே கிடையாது. அவளாம் வந்து உன்ட்ட நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு உலகனா நீ நம்பிட்டு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருப்பியா? அவளுக்கு எனக்கு அப்படி வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே எப்பயுமே இருந்தது கிடையாது. ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒன்றை மட்டும்தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிடுது. இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வைக்காதீங்க, முதல் என்னை விடுங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுறான். உனக்கு வந்துட்டு என்ன சொன்னாலுமே புத்தியே வராதா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறான். ஆனால் உனக்கு நான் புரியுற மாதிரி தானே சொல்லணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு என்ன தெரியலையா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஹீரோங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கான். பாஸ் அவங்க ஒழுங்காக சாப்பிடாத வசதியே உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு, நீங்கள் தான் கொஞ்சம் வந்துட்டு அவங்கள கேர் பண்ணிக்கிறணும், இந்த சூப்பை வந்துட்டு அவங்களுக்காக கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் வச்சுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சா. அவளுக்கு வந்துட்டு எது நடந்துச்சுன்னே ஒன்றும் தெரிய மாட்டுது. என்னாச்சு நேற்று அவன்கிட்ட நான் மலையில் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்படியே வந்துட்டு நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்ருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணன்றான்ற விஷயமே வந்துட்டு ஞாபகத்திலே இல்லை. அவர் எங்கே அப்படின்ற சட்டி கேட்டதுமே அவர் வந்துட்டு இப்போ வந்து வேலைக்காக கிளம்பி போயிட்டாருமா, அவர் வந்துட்டு உங்களை எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு தெரியுமா, அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஜாப் வந்து கேட்டிருந்தீங்களாமே, ஏற்பாடுமே பண்ணிட்டாரு, நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போங்க, அவர் வந்து அப்ராடுக்கு போயிட்டு வந்துடுவாருன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கி என்னோட ஜாப்பை வந்துட்டு நல்லபடியாக பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பாஸோட ஒய்ஃப் இன்றைக்கி வந்து ஜாப்காக வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுத்து நம்மளோட சம்பளத்தையுமே கூட்டி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் தான் வர்றா. அப்போ ஒருவேளை இவங்க தான் அவங்க ஒய்ஃபாக இருப்பாங்களா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஆனால் ஒய்ஃப் வந்துட்டு என்ன இப்படியாப்பா வருவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. பார்த்தா அவன் வந்துட்டு ஒரு சூப்பரான காரில் வந்து அங்கே இறங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதான் நம்ம பாஸோட ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அந்த மியாட்ட போய் எங்களுக்கு தெரியுமே நீங்கள் தான் எங்கள் பாஸோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் பேசினா கூட கண்டுக்காமல் அவகிட்ட பேசினதுமே அவளுக்கு அடிச்சிச்சு ஜாக்பாட் அப்படின்ற சொல்லிட்டு வந்த வரைக்கும் லாபம் நடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து நல்லபடியாக இருந்துட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு அவளுமே ஆமாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சுடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அடிப்பாவீங்களா, பாஸோட ஒய்ஃப்னா இப்படி ஜாலரா அடிச்சுட்டு பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டே இருக்கான். போயிட்டு அவளுக்கு வந்து ஜாலரா அடிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட போய் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ தான் வந்துட்டு எல்லா ஒர்க்கையுமே முடிக்கணும்னு சொன்னதும் அது அந்த மியாவோட வேலை, நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற சொன்னதுமே அப்போ அவள் என்ன தெரியும் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன், நான் நினச்சேன்னு வச்சுக்கமே உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்போவே வந்து வேலையை விட்டு தூக்க வச்சுருவேன் என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி, ஒழுங்கா நீ வந்துட்டு இப்போ சொல்கிறத பண்ணுன்னு சொன்னதும் அந்த லேடி கோவப்பட்டு அடிக்க வந்ததுமே ஹீரோயின் பிடிச்சவங்க தள்ளி விட்றாங்க. அப்போ அந்த மேனேஜர் நீ என்ன வந்துட்டு உன் வரம்புக்கு மீறி நடந்துட்டுருக்க, பாஸோட ஒய்ஃப்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா அப்படின்ற சொன்னதும் ஓ இவ பாஸோட
ஒய்ஃபா அப்படின்ற சொல்லிட்டு அந்த மியாட்ட போய் நீ பாஸோட ஒய்ஃப்னா எங்கள் எல்லாரையுமே நீ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அவர் மூலமாக ட்ரீட் வந்து வைக்க சொல்லலாமே ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணதும் அங்கே இருக்க எல்லாருமே ஆமாம் அவள் கரெக்டாக சொல்லிட்டுருக்கா, இவளுக்குமே வந்துட்டு கரெக்டான பாடம் கற்றுக் கொடுக்கணும்ல அப்படின்றத சொன்னதும் அவள் வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறான். சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க அம்மா வந்துட்டு கோவப்பட்டு அடிச்சுட்டு நீ என்ன தைரியம் தான் எங்களுக்கு வந்துட்டு எந்த உதவியுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன், நாங்கள் வந்துட்டு கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுறதா, வீடையுமே காலி பண்ண சொல்லிட்டாங்க, இப்போ வீடு வந்து வாடகை கொடுக்க கூட காசு இல்லாமல் தெருவில் அலைஞ்சிட்ருக்கோன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், உங்கள் பையனும் நீங்களும் சேர்ந்து கேம்லிங் விளாண்டுட்டு காசு செலவழிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. உடனே அந்த லேடி வந்து அங்கே அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பெத்த அம்மாவையும் தம்பியுமே வந்துட்டு இவன் இந்த மாதிரி பண்ணிச்சுக்காளே எங்களை ஏற்றுக்க மாட்டாளே அப்படின்றத சொல்லிட்டு பெரிய வந்து அசிங்கத்தை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வாயை முடுங்க சும்மா ட்ராமா பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும் இங்கே பாருங்க எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒர்க்கர் எல்லாம் என்ன அம்மாவை போய் இப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதோ அந்த மியா இவெல்லாம் ஒரு பொண்ணா இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தானா என்னோட ஹஸ்பண்டை சொல்லி இவ்வளோ வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவள் வேற ஒரு பக்கம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இந்த அசிங்கத்தெல்லாம் பார்க்கவே முடியல. அங்கே காடை தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சிடாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு கிளம்பிடுறான். எல்லாருமே வந்துட்டு அங்கே தேவையில்லாமல் பேசிட்டு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. இவள் எவ்வளோ தூரத்துக்கு தான் நடிப்பான்னு பார்க்குறேன், நானும் கண்டிப்பாக இவளை வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி ப்ளீஸ்ப்பா என்னோட பார்ட்னராக என் கூட சேர்ந்து நான் கூப்பிட்றேன், இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் வாப்பா, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்க மாட்டேன்னு சொன்னதும் நீ புரிஞ்சுக்க என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்லிடுறான். ஹீரோங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். எங்கே அவங்களன்னு சொன்னதுமே அவங்க இந்த லொக்கேஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு உங்கள் ஹஸ்பண்ட் வருவார்னு சொன்னீங்களே ஆனால் வந்துட்டு கூட்டிகிட்டே வரலையே, நம்ம என்ன பண்ணுறது இங்கேன்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, இங்கே வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே பில் பே பண்ணிடுவார் அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே அங்கே வந்துட்டு ஓவராக சீனை போட்டுகிட்டே அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுமே அங்கே வந்ததும் அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இலக்காரமாக இருக்குது, என்ன வந்துட்டு இங்கே வந்திருக்க, என்ன நீ வந்து அசிங்கப்படுத்தலான்னு வந்திருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எங்கே அவங்க ஹஸ்பண்டை காமிக்கிறேன்னு சொன்னாங்களே, ஹஸ்பண்டை காணமேன்னு சொன்னதும் அவர் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், நீங்கள் வந்துட்டு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு இன்னுமே அங்கே ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவ எவ்வளோ தூரத்துக்கு தான் ட்ராமா பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லும்போது அப்போங்க எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப புள்ளி பண்ணிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நானும் பார்த்துட்ருக்கேன் அளவுக்கு மீறி வந்துட்டு எல்லாரும் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்களே, என்ன வந்து நினச்சிட்டு பண்ணிட்டுருக்கீங்க, அவரோட ஒய்ஃப் யார் தெரியுமா, நான் சொன்னேன்னா அவங்க எல்லாருக்குமே ஜாப்பே இல்லாமல் போயிடும், நான் தான் அவரோட வந்து ஒய்ஃபே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஓ இவளுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா பேராசைய கடைசியில் வந்துட்டு பாஸோட ஒய்ஃப்னு சொல்கிற லெவலுக்கு ஆளாயிட்டாளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே ஓ உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஆளாயிருச்சா அப்படின்றத சொன்னதும் அவள் வந்துட்டு உடனேவும் இப்போ உடனே நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, கண்டிப்பாக நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்றேன்னு சொன்னதும் ஓ நீ வந்து என்ன மன்னிச்சு விடுவியா, கொஞ்ச நேரத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்தால் உன்னோட நிலைமை என்ன ஆக போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வேற போகிறப்ப நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதும் இவன் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு தேவையில்லாம புள்ளி பண்ண அதனால தான் வந்துட்டு நான் அடிக்க போனேன்னு சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஸ்லாப் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே உடனே அந்த மியா அங்கே வந்துட்டு நீடன் பண்ணிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் ஒய்ஃப் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஆனால் இவளுமே வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் மாதிரி வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னதும் ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு உண்மையிலே இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்கிறான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட நான் வரதுக்கு லேட் ஆக இல்லை, உன்னை யாரும் ஹர்ட்வெல்லாம் பண்ணலை இல்லைன்னு சொன்னதுமே அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதும் இந்த மாதிரி புள்ளிக்கு எங்கே வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணேன்னு சொன்னதும் நீங்கள் பேசாமல் இவங்களெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸை விட்டு ஃபயர் பண்ணி விட்ருங்க, அதுதான் வந்து எல்லாருக்குமே பெட்டர், யார் வந்தாலும் இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் வேலையை விட்டு தூக்குனதும் அவங்க 3 பேத்துக்குள்ளேயுமே அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கு. இரவு ஹீரோயினுமே அங்கே வீட்டில் போய் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ஆக்டிங் பண்ண போகணுப்பான்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். கான்ட்ராக்டில் ஆல்ரெடி கிளியராக எழுதியிருக்கு 3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு எதுவுமே நீ பண்ணக்கூடாது, எனக்கு மட்டும் தான் லாயலாக இருக்கணும்னு, அப்புறம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவன் அதிகமான பேமெண்ட் வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்ப்பா, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஸோ பேமெண்ட் நீ பண்ணாங்கன்னா நீ வந்துட்டு உடனே என்ன வேணாலும் பண்ணியிருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னதுமே அவள் கெஞ்சினதுமே நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போனா என் மூஞ்சில் மட்டும் முடிக்காது அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்காங்க. மெய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போய் வந்து மீட் பண்ணி அவங்கள வந்துட்டு சரி பண்ணுங்கன்னு சொன்னதும் உடனே அவன் எங்கள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீங்களுமே வந்துட்டு நாங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே என்னாச்சு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே உடனே அவளுக்கு அங்கே பேமெண்ட்மே அங்கே பண்ணி விட்றாங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி அவன் நிற்கிற மாதிரி தோணிட்டுருக்கு. ஹீரோயின்மே அங்கே போயிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் இந்த ஆக்ஷன் முடிஞ்சதும் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு
உன்னோட ஒய்ஃபாலாம் என்னால் இங்கே வந்துட்டு நடிக்க வர முடியாதுப்பான்னு சொன்னதும், ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் போட்டுட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு ஒரு டைமண்ட் நெக்லஸ் விலைக்கு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அதை விலைக்கு கேட்க ஆரம்பிச்சதுமே விலை வந்துட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக ஹை ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய லெவலுக்கு அமௌண்ட்டை ஏற்றி விடுறான். இவனுமே போட்டி போட்டு கடைசியில் ஆனால் இவனால் பீட் பண்ண முடியல. நம்ம ஹீரோ தான் அதை வின் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அதை போய் வாங்க போகும்போது நம்ம ஹீரோயின் இவனை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும்போது அங்கே லியோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட பார்த்துக்கிறாங்க. ஓ எனக்கு என்ன கண்ணு தெரியாதா, தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்திருக்க, காசு கொடுத்தா யார் கூட வேணாலும் வருவியா, டபுள் பேமெண்ட் இவங்க கொடுத்தானான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் கோவப்பட்டு அடிச்சுட்டு, என்ன தெரியும் தான் நீ என்னை பற்றி பேசுவேன்னு சொன்னதும், நீ யார் மேலே கை வச்சுட்டு இருக்க, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் நினச்சேன் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொன்னதும், ஓ நீ என்ன வேணாலும் என்ன பண்ணுவியா, இப்போ பார் நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக போட்டு அவளை அங்கே அடி விழுத்த ஆரம்பிச்சிடுறா. இப்படியே பயங்கர சண்டை வந்து போயிட்டுருக்கு. லீ உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நீ வந்துட்டு கையை வைப்ப, நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோங்க ஊடால வந்துடுறான். அவனுக்கு அடிபட்டுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோயின் உனக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொன்னதும், நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருக்க இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த லீயை போட்டு பயங்கரமாக அடி விழுத்த ஆரம்பிச்சிடுறான். ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன், திரும்ப அவன் மேலே கை வச்சு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு அவனை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ பெரிய ஆளோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு. அப்போ அவள் ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்டு, என்னோட அப்பாட்ட நான் இப்போ சொன்னேன்னா உன் கம்பெனி ஒரு நிமிஷத்தில் பேங்க்ராப்ட் ஆயிரும்னு சொல்லும்போது அப்போ அங்கே காட்ஸையுமே கூப்பிட்டு அடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே அவனை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ உன் நிலைமையை பாரு, என்னோட அப்பா வந்த பிறகு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு இவ்வளோ போட்டு அடிச்சுட்டு அவர் அங்கே காலை மன்னிப்பு வந்து கேட்டுட்ருக்காரு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன தப்புக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுருக்கேன், நீங்கள் ஏதாச்சும் கான்ட்ராக்டில் வந்துட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவளுமே பயந்து போயிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த ஸ்ரீ வந்துட்டு அதை எல்லாமே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து, ஓ ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ பாரு உங்கள் நிலைமைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, ஆண்டி அவங்க 2 பேருமே மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க கிடையாது, ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட பேசிக்கிட்ட வீடியோஸ் எல்லாமே காமிச்சதும் எனக்கு ஆல்ரெடி இவங்க மேலே சந்தேகம் இருந்துச்சு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க பையன் வீட்டுக்கு போனதுமே இது எல்லாமே அவள் தானே பண்ணியிருக்கான், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் அப்படி தான் பண்ணுவாள், நம்ம இப்போ வரைக்கும் அவட்ட என்ன ஒரு நல்ல சிஸ்டராகவோ இல்லை வந்துட்டு ஒரு நல்லா வந்துட்டு பொண்ணாவும் நீங்கள் நடத்திருக்கீங்களா, அதனால தான் இத்தனை பிரச்சனையுமே, இதுக்கப்புறமாச்சும் நம்ம வந்து அவள் வழியில் ஒன்றும் போக தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை பார்த்து, ஹீரோ நீ இப்போ நல்லா தானே இருக்கேன்னு கேட்டதும் திரும்பவுமே என்னோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றதவ சொல்கிறா. நீ எதுக்கு வாண்டடாக போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற, சொன்னால் உனக்கெல்லாம் புத்தி வராதா, எதுக்காக இந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே எந்திரிச்சு ஓட பார்க்குற அப்படின்ற சொல்லி கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா வந்துட்டு இங்கே தான் போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவனுக்கு வந்துட்டு உண்மையிலேயே லவ் வந்துருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்தால் டேஞ்சர் ஆயிடும்ன்றது அவளுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோ நான் வந்து உனக்காக சூப்பராக ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போனா. அங்கே வந்துட்டு சூப்பராக சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன அதிசயம் இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே உனக்காக தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசி புலம்ப ஆரம்பிச்சுடா. நான் என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரத்தில் கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது, எல்லாமே வந்துட்டு அப்படியே முடிஞ்சு போயிருமே அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னையவே கூட மறந்துட்டு நான் யாருன்னு கூட கேட்பேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போய் அவளை படுக்க வச்சிடுறான். அவங்க வந்துட்டு ஆனால் போக விடாமல் கையை பிடிச்சிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இவளை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், இவள் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் முடியறவங்களையும் நம்மகிட்ட என்னோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஹீரோட அம்மா ஹீரோயினோட ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். போட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அடிக்க விட்டதும் அவள் வந்துட்டு இப்படி காஸ்காக வந்து ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொன்னதும் நீ அதை பற்றிலாம் பேச தேவை கிடையாது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு உடனே வந்து அவங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அம்மாங்க வந்துட்டு நான் தான் அவங்க வந்து மருமகளோட அம்மா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் நீங்கள் வந்துட்டு எப்பயுமே என்னோட சம்மதி ஆகவே முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுமே வந்துட்டு சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும், கூடி சீக்கிரம் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிக்கலான்னு சொன்னதும் இங்கே பாருங்க அவள் என் பையனை வந்துட்டு எப்படி அடிக்க வச்சிருக்கா, ஸோ நீங்கள் இதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உங்களுக்கே நான் காசு கொடுக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, உங்கள் பொண்ணையுமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, காசு கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே பார்த்தாங்க வந்துட்டு கார்ட்ஸை வச்சு அடிச்சு இந்த லேடியை பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன மேடம் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இங்கே வீட்டில் தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு ரொம்ப அழுது புலம்புன விஷயம்லாம் ஞாபகம் வந்துட்டு, ஐயோ கடவுளை நான் என்னென்ன வேலை பண்ணி வச்சு தொலைஞ்சேன் அவங்கிட்ட, எனக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், நான் எப்படி அவனை போய் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது.
ஓகே. இதோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போது. நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் இத வளர விட வேணாம். போய் நான் அவன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகும்போது, மேடம் வந்து உங்கள கூப்பிடுறாங்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல வர்றா. அப்போ அவங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே வந்து இது மாரி நீ பண்ணக்கூடாது. உன்னோட அம்மாவ பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு, நீ எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கன்னு. ஸோ அதனால தான் நீ இந்த மாரி பண்ணிட்டுருக்க. நீ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான். இதில வந்து 100 மில்லியன் காசு இருக்கு. உன்னோட லைஃப்ப நீ நல்லபடியா அமைச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து பேமெண்ட் குடுத்ததுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த காசுக்காக நான் வந்து வர கிடையாது. உங்கள் பையன் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனால் அது வந்துட்டு சும்மா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். அதுக்காக காசுக்காக நான் இப்படி சுற்றுறவ கிடையாது. என்னை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருது. என்ன மேடம் வந்துட்டு காசு வாங்காமல் போயிட்டாங்களேன்னு சொன்னதும் எனக்கு அவளை பற்றி தெரியும். அவள் எவ்வளோ தூரத்துக்கு லாயலாக இருக்கான்னு பார்க்கணும் தான் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த சீட்டை கால் பண்ணி இதுக்கப்புறம் என் மருமக பின்னாடி நீ சுற்றுனே நான் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோ கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக அங்கே வர சொல்கிறான். அங்கே அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்ல அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்ட் அங்கே கொண்டு போய் இன்றைக்கி எப்படியாச்சும் வந்துட்டு சைன் வாங்கிட்டு இதுக்கப்புறம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆனால் ஹீரோ வந்து நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சூப்பராக வந்து அவளுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் நம்ம வந்து கான்ட்ராக்ட் இன்னைக்கு தானே ஃபைனல் டே. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீட் பண்ண போகிறது கிடையாது. ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நானாக வந்துட்டு இந்த கான்ட்ராக்டை பற்றி எப்பயுமே நினச்சதே கிடையாது. நீ எப்பயுமே என்னோட ஒய்ஃப் தான். நான் இப்பயுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் வந்துட்டு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எல்லாமே அவள் ஒத்துக்க மாட்டா. ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு கேட்டதும் உன்னோட அம்மாவுக்கு இதில் விருப்பம் இல்லைன்றப்ப நான் எப்படி உன்னோட வீட்டு மருமகளாக முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை பற்றி ஏன் கவலைப்பட்டுட்ருக்க இந்த வந்து ரெக்கார்டை நீ கேளுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வாய்ஸ் மெசேஜை காமிக்கிறான். நீங்கள் 2 பேரும் ஃபேக்காக நடிச்சிங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுமே தெரியும். ஸோ 2 பேரும் ஒழுங்காக மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருங்க. ஆனால் திரும்ப வந்து என்னை ஏமாற்றணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. உடனே வந்துட்டு மேரேஜுக்காக ஓகேன்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.